இரு எங்கள் மாமியார் நலுங்கு வைக்கிறாங்க. இரு மாமியாரை பார்த்துங்க. நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வைங்க மாமியாரை, சிரிச்சுக்கிட்டே வைங்க. வாழ்த்திட்டாங்க மாமியார். மாமா அதான் தாய் மாமாலாம் வச்சுட்டானே. வாமா நல்லா வாழ்த்து. 21 புள்ளிக்கு கம்மி பெற்றுக்க கூடாது ஆண்டவா. சந்தோஷம்தான். எனக்கு வேணாம், நான் ஏற்கனவே டீ சாப்பிட்டு டேவிட் கொடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்து ரிலாக்ஸ் அடிப்பான். நான் போனேன்ப்பா கடைக்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜு உள்ள 3 பாக்கெட்டு பால் இருக்குது மாப்பிள்ளைன்னு சொல்லி விட்டாருமா. ஆமாம் கடை வாசல்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். பால் இருக்கு. காஃபி குடிச்சிருமா? சின்ன கவர் இருந்தா பிடிக்கும். இந்த கவர் யாருக்கு? 3 பேர் நீங்க ஒரு ஆள் போதும். தர எவ்வளோ வேணும்? ஆமாடியா சில்லறை காசுனா 5 ரூபா காயினா தான் இருக்கும் நம்மகிட்ட. எவ்வளோ போட தெளிவுடா. கிணறு வெட்டின ரசம் வச்சிருக்கோம் பாரு. மாமியார எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்க வாங்காம போயிடாதீங்க. மெயினா நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வருவா எத்தனை பேப்பர்ல மடிச்சு
புது மாப்பிள்ளைக்கு ஹோட்டலு சாப்பாடு வாங்கி கொடுத்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால வீட்டு சாப்பாடு கொடுத்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கோம். இதுதான் காரணம். நாங்கள் ஆல்ரெடி அதனால தான் வீட்டில் இட்லி சுட்டி எடுத்து வந்திருக்கோம். நாங்கள் மொட்டை மாட்டில் 4 வாட்டி இறங்கி ஏற சொல்லி கொடுப்போம். எடுத்துட்டு வாங்க.